இந்த ஒரு ரெசிபி உங்கள் வீட்டில் நீங்கள் செஞ்சிட்டிங்கன்னா அப்புறம் நீங்கள் தான் செஃப்னே சொல்ல ஆரம்பிச்சிடுவாங்க. நான்வெஜ்க்கு எப்படி மட்டன் சாப்ஸோ அந்த மாதிரி வெஜ்ஜுக்கு சேனைக்கிழங்கு சாப்ஸ் நீங்கள் சொன்னால் மட்டும் தான் எந்த ரெசிபினே கண்டுபிடிக்க முடியும். அந்த அளவுக்கு டேஸ்ட் பிரமாதமாக இருக்குங்க. எப்படி செய்கிறதுன்னு பார்த்துலாமா? கொஞ்சமாக தண்ணியில் புளி கரைச்சிட்டு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் உப்பு சேர்த்துட்டு சேனைக்கிழங்கு இந்த மாதிரி கட் பண்ணி 5 நிமிஷம் அப்படியே கொதிக்க விட்டுருங்க. கடாயில் சோம்பு, சீரகம், தனியா, பட்டை, மிளகு, கிரேவிக்கு தகுந்த மாதிரி கறிவேப்பிலை, தேங்காய், வெங்காயம், கண்டிப்பாக வேர்க்கடலை சேர்த்துட்டு ஒரு சிட்டிகை மஞ்சத்தூள் சேர்த்து வறுத்து நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. சேனைக்கிழங்கு ஒரு 50% வந்ததுக்கப்புறமா கொஞ்சமாக கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்து இந்த மாதிரி பிசைஞ்சிட்டு சூடான எண்ணெயில் நல்லா கிறிஸ்பியாக கோல்டன் ப்ரௌன் ஆகிற அளவுக்கு வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க. அதே கடாயில் எண்ணெய் சேர்த்துட்டு கொஞ்சமாக சோம்பு, பெரிய வெங்காயம், கறிவேப்பிலை, இஞ்சி பூண்டு விழுது, அரை தக்காளி மட்டும் தான் நான் சேர்த்துருக்கிறேன். இந்த டைமில் வறுத்த சேனைக்கிழங்கு கூட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, காரத்துக்கு ஏற்ற மாதிரி 1 டேபிள் ஸ்பூன் காரத்தூள், வறுத்து அரைச்ச மசாலாவும் சேர்த்துட்டு இந்த டைமில் உப்பு செக் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க. 2 நிமிஷம் நல்லா வதக்கிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுருங்க. இந்த டைம் வரும்பொழுது கொஞ்சம் தாராளமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இந்த கிரேவி கொஞ்சம் எண்ணெயாக காரசாரமாக இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். லாஸ்ட்டாக கை நிறைய கொத்தமல்லி தழை, கொஞ்சமாக மிளகுத்தூள், நல்ல அல்வா பதத்துக்கு வரும்போது கிண்டி இறக்கிடுங்க.